வணக்கம். நான் உங்கள் விவசாயி பேசுகிறேன். இப்போ சாயங்காலம் 6 மணி. நம்ம வீட்டு கோழிக்கெல்லாம் ஏற போட்டாச்சு. அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கே 2 பேரும் விளையாடுதோ. மீதி ஆள் வயிறு பசி இருக்காலும் சாப்பிடுது. இவன் ஒரு கருப்பன், இவன் சேட்டைக்காரப்பைய. இந்த படுத்துக்கான இவனை பற்றி சொல்லி அவனும் வெள்ளையன், சேட்டைக்காரப்பைய. அவள் சாப்பிட்டு படுத்து கிடக்கும். இன்னைக்கான இவன் பெரிய ஆள், டாமி. பார்க்கத்தான் பொடியான், ஆனால் பெரிய ரவுடி. அதான் அவ்வளோ சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கு. இவனும் நம்ம வீட்டு போய் தான் படிப்பைய. இந்த பனை மரத்தில் கட்டி வச்சுருக்கு பாருங்கள். இது நம்ம வீட்டு மாடு. அதுக்கு புல்லு போட்டாச்சு. பக்கத்தில் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு இனிக்குட்டி தான். மாட்டுக்கு ஏறப்படையில் தான் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அந்த நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாட போவோம். அதுவும் நம்ம வீட்டு மாடு தான். இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டு ஆடு, ஒரு 3 ஆடு. அந்த பக்கத்தில் கிடக்கு பூச்சிக்குட்டி. இவங்க 2 பேரும் சொல்லி ஆகணும். நம்ம வீட்டு கிளி பிள்ளைங்க 2 பேரும் சேட்டைக்கார போயிடுவா. போட்டோ எடுக்காமல் சொல்லி போஸ்ட் கொடுக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா பார்ப்போம். சேட்டைக்கார போயிடுவோம் 2 பேருமே. அப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம வீட்டு மயில்புறா. கொஞ்சம் நேரம் காலையில் திறந்து விடுவேன். அதனே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கிடப்போம். மாதிரி உள்ளே பற்றி அடைச்சிடுவேன். அவள் இற சாப்பிட்டு உள்ளே வந்து விளாண்டுக்கிறது. உள்ளே இற தண்ணி எல்லாமே உள்ளே வச்சுருக்கு. அவளுக்கு தண்ணி கூடு. அது அதில் பாதுகாப்பாக இருக்குது. இவன் யாருன்னா நம்ம வீட்டு வெள்ளையன் மொசக்குட்டி. இவன் ரொம்ப சேட்டை பண்ணுதான். அதான் இவனை தனியாக பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்கேன். திறந்து விட்டால் ஓடிடுவான். அதுதான் அடைச்சி வச்சுருக்கு. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா கருப்பி. இவன் 2 பேரும் வெள்ளையனோட மனைவி. இவன் தனியாக அடைச்சி வச்சுருக்கு. உள்ளே வாழைக்கு போய்ட்டு வயலுக்கு போய்ட்டு வந்து புல் தழைகளை எல்லாம் கொண்டு போடுவேன். சாப்பிட்டு